கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை மீண்டும் நிராகரித்திருக்கிறது ஒன்றிய அரசு. சென்ற வருடம் அதை நிராகரித்தது. புதிதாக பதவியேற்றுள்ள தாவேக அரசு கடந்த மே மாதம் மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவைக்கும் மதுரைக்கும் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் இன்று நிராகரித்திருக்கிறது ஒன்றிய அரசு. தமிழகத்தை எப்பொழுதும் புறக்கணிக்கின்ற அரசாக ஒன்றிய அரசு செயல்படுகிறது. கோவை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக இருக்கிறது. இங்கு அனைத்து தொழில்களும் சிறந்து விளங்குகிறது. மருத்துவத்துறை ஆனாலும் சரி, கல்லூரிகள் ஆனாலும் சரி, சிறு குறு தொழில்கள் ஆனாலும் சரி, இன்னைக்கு இங்கிருந்து தான் உற்பத்தியாகி இந்தியா முழுமைக்கும் இங்கிருந்து பொருட்கள் எல்லாம் சென்றடைகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பெரிய வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக இருக்குது. விரிவுபடுத்தப்பட்ட மாவட்டமாக விரிவடைந்து கொண்டே செல்கிறது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இங்கு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். இனி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அதை செயல்படுத்த முடியாது. உடனடியாக ஒன்றிய அரசு தமிழகத்தை புறக்கணிக்காமல் மதுரை கோவை ரயில் திட்டத்தை, மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசு அவர்கள் ஆளும் மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தில் 10 லட்சத்துக்கும் குறைவான மக்கள் கொண்ட மாவட்டங்களில் எல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக தொடர்ந்து புறக்கணிக்கும் மத்திய அரசை இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். இங்கிருக்கும் தொழில் நிறுவனங்களும், சமூக ஆர்வலர்களும், அரசியல் கட்சிகளும் மீண்டும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து உடனடியாக மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர நாம் எல்லாம் கோரிக்கை வைக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.